பல்கலைக்கழக அனுமதி கிடைத்துவிட்டது. அமைதியாக உறங்குகிறாள். யாரும் கஷ்டப்படுத்தாதீர்கள். ஒரு தாயின் ஏக்கமான பதிவு. பரீட்சை பெறுபவர்களை பார்க்க என் மகள் உயிரோடு இல்லை. பரீட்சை முடிந்ததும் நான் கட்டாயம் பல்கலைக்கழகம் போவேன். பட்டதாரியாவேன். என் பட்டப்படிப்பு முடிந்ததும் எங்கள் நிலை எங்கோ சென்றுவிடும் என்று கூறிய என் பிள்ளை இன்று உயிரோடு இல்லை. உயர்தர பெறுபவர்கள் வெளியாகிவிட்டன. அவள் பல்கலைக்கழகத்துக்கு தகுதி பெற்றுவிட்டாள் என்ற செய்தியை நான் எப்படி அவளுக்கு தெரியப்படுத்துவேன் என கதறிய தாயை சமாதானப்படுத்த எவராலும் முடியவில்லை. காரணம், பல்கலைக்கழக அனுமதி பெற்ற மகள் இன்று உயிரோடு இல்லை. அவளுக்கு என்ன நடந்தது? அவளது தாயின் கதறலுக்கு பின்னால் உள்ள வலி என்ன என்று தேடி பார்த்தால், எந்த ஒரு பெற்றோருக்கும் கிடைக்க கூடாத தண்டனையை ஆண்டவன் கொடுத்து விட்டான் என்று கோபப்படுவதா, இல்லை விதி என்று சொல்வதா, அல்லது இதுதான் இன்று பரவலாக வரலாறும் பேசப்படும் கர்மாவா தெரியவில்லை. 2025ஆம் ஆண்டு காப்போத உயர்தர பரீட்சை நடைபெற்று கொண்டிருந்த நேரம் 3 வருட பரீட்சை அட்டவணைகள் சீர் செய்யப்பட்டு கடந்த வருடம் பரீட்சை அதே ஆண்டு நடப்பதாக பெருமிதப்பட்டு கொண்டிருந்த பொழுது இயற்கை எம்மை தண்டித்தது. டித்வா புயல் என்ற வடிவில் 800க்கும் மேற்பட்ட மரணங்கள், 1000க்கும் மேற்பட்ட காணாமல் போன உறவுகள், பல லட்சம் பெறுமதியான உடைமை இழப்புகள் என்று பதியப்பட்ட நேரத்தில் அன்று உயர்தர பரீட்சை எழுதி நிறைவு பெற்ற மாணவி அயோத்தியா சத்மினி தித்வா புயலால் அள்ளுண்டு பலியானாள் என்ற செய்தி ஊடகங்களில் பதிவானது. அன்று அச்செய்தி பதிவான பொழுது அன்றைய களச்சூழல் மரண எண்ணிக்கை பதிவுகளுடன் அயோத்தியா சத்மினியின் மரணம் பதியப்பட்டு விட்டதுடன் நாளடைவில் தித்வா புயல் போல் அந்த செய்தியும் சமூகத்தில் இருந்து அடித்து செல்லப்பட்டு விட்டது. இன்று புயல் அடித்து 3 மாதங்கள் நிறைவு பெற்றுவிட்டது. இறந்த ஆத்மாக்களுக்கு படையலும் போட்டுவிட்டார்கள். அன்றாட வேலைகளுடன் மக்களின் இயல்பு நிலை திசை திரும்பிவிட்டது. செய்தி சேகரிக்க சென்ற ஊடகங்கள் களமுனை பயிற்சி போல் மீண்டும் தன் பணிக்கு திரும்பிவிட்டன. ஜனாதிபதியின் நிவாரண அறிவிப்புடன் ஊரே அடங்கிவிட்டது. அந்த நேரத்தில் கேகாலையில் ஒரு மரண ஓலம். காரணத்தை தேடி பார்த்தால் கேகாலை மாவட்டம் புனித ஜோசப் பெண்கள் கல்லூரி மாணவி அயோத்தியா சத்மினி 2025ஆம் ஆண்டு உயர்தரத்தில் உயிரியல் பிரிவில் 3B சித்திகளை பெற்றுள்ளார் என பெறுபேறுகள் அறிவிக்கப்பட்டது. ஆனால் பெறுபேற்றை பார்க்க அயோத்தியா சத்மினி இன்று உயிருடன் இல்லை. இந்த பெறுபேற்றை பார்த்த தாயாருக்கு தன் பிள்ளையை இழந்த அன்றுபட்ட வேதனையை விட பெறுபேற்றை பார்த்து அழுததுதான் பலரையும் வேதனைக்குட்படுத்தியது. காரணம், அயோத்தியா சத்மினி இறக்கும் பொழுது ஊரே புயலால் தறிகட்டு ஓடிய தருணம். எங்கும் இழப்புகள். யார் யாருக்கு ஆறுதல் சொல்வதென்று தெரியாத நிலையில் இருந்தார்கள். ஆனால் இன்று இயல்பு நிலைக்கு மக்கள் திரும்பிவிட்டார்கள். சாதாரணமாக வாழப்பழகும் நிலையில் இந்த இழப்பை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எங்கள் குடும்பத்தில் முதல் பட்டதாரி அயோத்தியா சத்மினி என்று எதிர்பார்த்த எம்மை ஏமாற்றிவிட்டாள் சத்மினி. இல்லை, சத்மினி ஏமாற்றவில்லை. டித்வா புயல் எம்மை ஏமாற்றி விட்டது என்று கதறி எழுத தாய்க்கு ஆறுதல் சொல்லும் இடத்தில் எவரும் இல்லை. ஏப்ரல் மாதம் 1ஆம் திகதி பெறுபேறுகள் வெளியாகியது. கேகாலை மாவட்டத்தில் 118வது இடத்தினை பெற்று பாடசாலைக்கு பெருமை சேர்த்துள்ளார் அயோத்தியா சத்மினி என்று கேகாலை புனித ஜோசப் பெண்கள் பாடசாலை அதிபர் கங்காணி திலகரட்னா அறிவித்துள்ளதுடன், அயோத்தியா சத்மினி தனது 13 ஆண்டு பாடசாலை வாழ்க்கையில் அவர் செய்த தியாகங்களின் பலன்களை காண அவர் இன்று உயிருடன் இல்லை என நினைக்கும் பொழுது அதனை ஏற்க மனம் மறுக்கிறது என்றார். பெறுபேறுகள் வெளியாகிய பின் அயோத்தியா சத்மினியின் நண்பர்கள் கருத்து தெரிவிக்கையில், மிகவும் திறமையானவள், அழகானவள், அன்பானவள், பல்கலைக்கழக அனுமதிக்காக காத்திருந்தவளை எவ்வாறு டித்வா அணைத்ததோ தெரியவில்லை. இன்று அவள் எம்முடம் இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் நிரப்ப அவளுக்கான படிவம் இணையத்தில் வந்துவிட்டது. எமது பாடசாலைக்கு நற்பெயரையும் எமது மாவட்ட நிலையில் 118வது இடத்தில் தன் பெயரையும் பொறித்து வைத்து சென்று விட்டாள். அவளின் அழகிய நினைவுகளை என்றும் சுமந்தவர்களாகவும் அவளின் கனவுகளை என்றும் நாம் சுமப்பவர்களாகவும் இருப்போம் என்றார்கள். உண்மைதான். இழந்தவர்களுக்குத்தான் இழப்பின் அருமை தெரியும்.
கனவை சுமந்தபடி இறந்த ஆத்மாவிற்கு பதில் சொல்லும் இடத்தில் நாம் இல்லை. இருந்தாலும் தன் குடும்பத்திற்கும் மண்ணுக்கும் பெருமை சேர்த்த ஆத்மா. இன்னும் எத்தனை இழப்புகளை இயற்கையின் கோர தாண்டவம் தரப்போகிறதோ தெரியாது. அவலமாக சென்றிருந்தாலும் பல்கலைக்கழக அனுமதி கிடைத்துவிடும் என்ற அக உணர்வுடன் அமைதியாக உறங்கட்டும். யாரும் கஷ்டப்படுத்தாதீர்கள்.